எப்படியோங்க நம்ம கடை வைக்கிறோமே, யாரும் வருவாங்களோ என்னவோன்னு நினச்சோம். காலையிலேருந்து 3 பேர் வந்து குடிச்சிட்டாங்க. 3 பேருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணிங்கன்னா எல்லா பக்கத்துலேருந்து ஆள் வருவாங்க. நடுவில் டேஸ்ட் எதுவும் மாற்றினீங்கன்னா அப்புறம் ஆள் வரமாட்டாங்க அப்படின்னாங்க. நம்ம தானே போடுறோம், ஆள் வச்சு போட்டா கூட கைப்பக்குவம் மாறும். நம்ம போடுறதுனால அதெல்லாம் ஒன்றும் மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. அத்தை மாமெல்லாம் என்ன சொன்னாங்க கடையை பற்றி? ஆ, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம் வேற. என்னடா இது அவங்க வாழ்க்கை எப்படி போக போதோ என்னவோ தெரியலையேன்னு பயந்துக்கிட்டே இருந்தோம். அவங்க 2 பிள்ளைங்கள்ல அண்ணன் எப்படியோ அவன் ஒரு ஆஃபீஸர் உத்தியோகம் பார்க்குறான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 2 பேரும் தான் என்ன பண்ணுவீங்களோ தெரியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம். ராத்திரியெல்லாம் தூக்கன்றதே வராது. பற்றி இந்த நிலமையில பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குன்னு பெருமையாக பேசிக்கிட்டாங்க. என்ன, காலையில் நீ வரும்போது என் கூட வந்துட்டீங்கன்னா அந்த பக்கத்தில் நீ கிரைண்டரில் தானே போடுறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அங்கிட்டு மாவாட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நான் அங்கிட்டு பாலை காய வைக்க எல்லாம் பண்ணிக்குவேன். அப்புறம் டக்குன்னு நான் போட்டு எடுத்துருவேன். இந்த கிளாஸு இதெல்லாம் கழுவணும் வைக்கணும். அது ஒரு 10 மணி வரைக்கும் தான் ஆள் நடமாட்டம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஒரு 11 மணிக்கு டீ டைமு, அப்போ எல்லாம் வருவாங்க போவாங்க. அதுலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் சாப்பாட்டு வேலையில் யாரும் அதிகமாக டீ குடிக்க வரமாட்டாங்க. அப்போ நீ வீட்டுக்கு போயிரு. அப்புறம் ஒரு 3 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 4 to 5, 6 மணி வரைக்கும் வேலை வியாபாரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வியாபாரமும் இருக்காது. அப்படி இன்னைக்கு ஒரு நாள் எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். முதல்ல வேலை செஞ்ச கடையில் அந்த மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னு தெரியல. ஒரு வாரம் நம்ம பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தெளிவாயிடும். ஏங்க சும்மா சும்மா வீட்டுக்கு போவோம் வரோம், வீட்டுக்கு போவோம் வரோமெல்லாம் இருந்தோம்னு வைங்க, பொழப்பு நடத்த முடியாது. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. நானும் நீங்களும் 2 பேரும் கடையிலேயே கடந்தோம்னாத்தான் பொழப்ப பார்க்க முடியும். இவர் 2 பேரும் கடையில் கடந்தானு வை, அப்புறம் புள்ள வாழ்க்கை என்ன ஆகுறது? என்னைக்கா இருந்தாலும் நீ அங்க இருந்து பக்கத்துல பாத்துக்கிற மாதிரி வராது, புரிஞ்சுக்க. அதான் நாங்களும் வராம இருந்தோம்னா எப்படி? வாங்க தம்பி. வாமா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மச்சான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். பார்த்துக்கல்கா, எல்லாம் இனி நல்லபடியா நடக்கும். எதுக்கு தம்பி இதெல்லாம்? கடை வைக்கிறீங்க, ஒரு புதுசா ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி ஏதோ கொடுக்கணும்ல. எதுவும் கொடுக்காம வெறுங்கையோட வர முடியுமா? நீங்க வந்தா போதாதான். மன்னிச்சிருங்கம்மா, நான் முன்னையே உங்களுக்கு கூப்பிடணும்னு நினைச்சேன். அப்புறம் இந்த கடை வேலைனால அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தோமா, அதுல மறந்தாச்சு. அதனாலதான் கடைசி நேரத்துல சொல்ல வேண்டியதா போச்சு. அதுல நீங்க வருவீங்கன்னு கூட நினைப்பே இல்லை. எப்படி அண்ணி, நீங்கள் சொன்னோன்னே நான் வராமல் இருப்பேனா? அதுவும் அண்ணனுக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நான் வராமல் இருப்பேனா என்ன? அதான் சொன்ன உடனே எங்கள் 2 பேத்துக்குமே இருப்பு கொள்ளலை. இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடக்குது, வராமல் இருக்கிறது அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் வெள்ளனையாக கிளம்பி ஓடி வந்தோம். பஸ் இல்லை, பஸ் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு வந்திருப்போம். பஸ் இல்லை, அதனால தான் மணி ஆகி போச்சு. அங்கேயே பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்று 5 மணி ஆகி போச்சு. அப்புறம் அங்கே நின்று அப்புறம் தான் பஸ் வந்துச்சு. ஓ சரிங்க தம்பி, சரிங்க தம்பி. வீடெல்லாம் பார்த்து போயாச்சுலமா? புதுசாக இப்போ வேறு வீடு தானே வாடகைக்கு பார்த்துருக்கோம். என்ன கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கு, போக சரியா போயிடும். வியாபாரம் எல்லாம் ஆனிச்சுங்களா மச்சான்? காலையில இருந்து 3 பேர் வந்திருக்காங்க. அப்படிங்களா? சரி சரி விடுங்க. இப்பதானே கடை ஆரம்பிச்சிருக்கோம், போதான் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் பாருங்க, நிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆமாங்க மச்சான், இங்க எல்லாருமே இந்த வழியில தான் போவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கடந்துதான் இன்னும் 3 ஊர் போகணும். எப்படி நின்று குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மனசை மட்டும் தளர விடாதீங்க. கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். முதல்ல சொந்த தொழில் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் சிரமமா இருக்கும். அப்புறம் போக பிக்கப் ஆயிடுச்சுன்னு வைங்க, நமக்கு நிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். சரி உட்காருங்க, டீ போட சொல்றேன். 2 டீ போடுங்க. இந்தா போடுறேன். அப்புறம் நாங்களும் அப்படியே கிளம்புறோம்மா. கிளம்புறீங்களா? என்னங்க சொல்றீங்க? இருங்க, இப்படி எல்லாம் உடனே எல்லாம் கிளம்புனா எப்படி? இன்னைக்கு தான் கடை திறந்துருக்கு, இப்படி நீங்க பாட்டுக்கு விட்டுவிட்டு போலாமா? இந்த கறி கூட எடுத்து ஆக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நேற்று வந்துட்டு இன்னைக்கு கிளம்புறீங்களா? இல்லம்மா, அங்க நிரஞ்சன வேற ஒத்தையில விட்டுட்டு வந்திருக்கோம். பாவம் பையன் கடையிலே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானே, என்ன ஆகுறது? அதனாலதான். அதுக்குன்னு இன்னைக்கே நீங்க கிளம்புனா விட்டுருவேனா? அவங்களும் கடையில இருக்காங்க, கம்பெனி இருங்க. இல்லம்மா, நாங்களும் வந்துட்டு 3-4 நாள் ஆகி போச்சு. போயிட்டு அங்க பையனையும் பார்க்கணும் இல்லைங்களா? இப்பதான் கடை ஆரம்பிச்சாச்சுல, இனி அப்படியே பிக்கப் ஆகும். அப்படியே பார்க்கட்டும். நாங்களும் அப்படியே ஊரை பக்கம் பார்த்து கிளம்புனதான் அங்கிட்டும் போய் பொழப்பு தனத்தை பார்க்கணும்ல. இங்க பாருங்கப்பா, இன்னைக்கு ஒரு நாள் இருங்க, நாளைக்கு கூட போங்க. இப்படி வந்து எல்லாரும் உடனே கிளம்புனா சங்கட்டமா இருக்கா இல்லையா? நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது, நீங்க எல்லாம் இருக்கணும்.
சரி சரி தான் அவங்க தான் சொல்றாங்கல்ல, இருந்துட்டே போவான். அப்ப என்ன அவசரம், அங்க போய் என்ன பொழப்பு தனத்தை போய் பார்க்க போறீங்க? இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை தானே, நாளைக்கு வெள்ளனையா பஸ் வண்டிக்கு கிளம்புனா கூட அங்க நேரமா கிளம்பி போயிடலாம். ஏண்டி நாங்களாம் இருன்னு சொன்னா கூட ஐயோ வேலை இருக்கு போகணும் போகணும்னு அடிச்சுக்கிட்டு கிடப்ப. இன்னைக்கு என்னடி நாங்களாம் கிளம்பணும்னா நீ இருன்ற? மற்ற நாள்ல எப்படியோ என்னன்னு தெரியாது, இன்னைக்கு தான் முதல் தடவை கடை எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்கு என்ன ஏது நம்மளும் பார்த்துட்டு போவோம். அதுவும் சரிதான், இன்னைக்கு போனோடனே என்ன வேலையை பார்க்க போறோம். சரி நான் அதை வெள்ளனையே கிளம்பி போவோம். சரி நான் போயிட்டு கறி எதுவும் எடுத்துட்டு வரேன், இருங்க. ஏமா அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, இன்னைக்கு தானே முதல் நாள் கடை திறந்திருக்காங்க, இன்னைக்கே கறி எல்லாம் ஆக்கணுமா? அப்புறம் நாளைக்கும் நீங்க கிளம்புறேன்றீங்க, அப்புறம் நான் ஒன்றும் செஞ்சு கொடுக்காம இருக்க முடியுமா? நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சும்மா இருக்க மாட்டாம கம்முனு இருங்க. நான் போயிட்டு வரேன். பரவாயில்ல இந்த அம்மா. ஆமாங்கத்த, நல்ல குணம். எப்படி தான் கடவுள் இவங்களுக்கு ஒரு புள்ள குட்டியை கொடுக்காம விட்டாரோ தெரியல. ஆனால் ஒன்று, நல்லவங்கள தான் கடவுள் சோதிப்பாரோ என்னவோ. அதுக்கு தானே பிள்ளையும் மாப்பிள்ளையும் இங்கே அனுப்பி விட்ருக்காரோ என்னவோ. அதுவும் சரிதான். ஆனால் ஒரு நாள் கூட நான் இங்கே இருக்கிற வரைக்கும் முகம் சுழிச்சு ஒரு வேலை செய்கிறதுக்கு இது பண்ணதில்லை. நானும் ராணியும் கூட அங்கே இங்கே அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வந்தனால இந்த அம்மா சோறை போட்டு வச்சு சாப்பிடுங்கம்மான்னு படுத்துட்டோன்னா கூட தலைமாட்டுக்கிட்ட சோத்தை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டு படுங்கம்மான்னு அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இங்கே யாருமே இவங்களை ஒருத்தரும் குறை சொன்னது கிடையாது. நல்ல சிரிச்ச முகம், நல்லா பேசுறது வைக்கிறது, நல்லா இதாக இருக்காங்க. ஆமாம்மா, ரொம்ப நல்ல குணமாக தான் இருக்காங்க. எப்படியோ நல்லபடியாக கடை நடத்தி நல்லபடியாக இருந்தாங்கன்னா அது போதும். ஹலோ, எங்கே இருக்கீங்க? எங்கே போயிருக்கீங்க? இங்க பக்கத்துல ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இப்ப என்ன அவசரம் உனக்கு? கேருங்க, சும்மா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எதையும் வம்பல் கட்டி விட்டுறாதீங்க. பிள்ளையும் இப்போ உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில் கிடக்குறா, நீங்கள் பாட்டுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காம. என்ன மாப்பிள்ள பக்கத்துல தானே இருக்காரு, அப்புறம் என்ன? இல்லைங்க, நேற்று வந்தது உடம்பெல்லாம் ரத்தமாக கிடக்குது, ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் நான் அப்படி, அதனால மாப்பிள்ளையை அனுப்பி விட்ருக்கேங்க. அப்படியா, சரி சரி. மாப்பிள்ளைய வந்து துணைக்கு இருக்க சொல்லு. நான் வர்றதுக்கு எப்படியும் ராத்திரியா? ராத்திரியா? இங்கே இருங்க, எங்கே இருக்கீங்க நீங்கள் முதல்ல? ஹலோ ஹலோ வச்சுட்டாரு, எங்கே போய் தொலைஞ்சிருக்குதுன்னு தெரியலையே. ஏண்டி ஆஸ்பத்திரி வந்தால் கூட வீட்டில் மாதிரி தான் கத்திக்கிட்டு கிடப்பியா நீ? ஐயோ நான் என்னக்கா பண்ணனே, வாக்கா வாங்கனே. எப்படிமா இருக்கப்ப? இருக்கு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? கம்மனு வீட்டோட இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா சொல்லு பாப்போம். இல்லை. ஓ ஆண்டவனே, என்ன சொல்றதுன்னு தெரியல போ. எல்லாம் அந்த படுபாவி பையன் இந்த வேலையை பார்த்து விட்ருக்கானே. யார் யாருக்கோ என்னென்னமோ நடக்குது, இந்த படுபாவிக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே பாருங்கண்ணே. ஐயோ இங்க பாருமா, அன்னைக்கு ராத்திரி நான் வரும்போது ஒருத்தன் எங்க வீட்டுக்குள்ள ஓடுனா, கரெக்டா உன் வீட்டுக்கிட்டே தான் நின்றுகிட்டு இருந்தான் நோட்டம் விட்டுக்கிட்டு. கரெக்டா அங்கிட்டு வீட்டுக்கிட்ட ஓடுனோனையும் நான் பின்னாடி குச்சை எடுத்துக்கிட்டு நான் யாரு என்னன்னு இது பண்ணி கத்திக்கிட்டு கிடந்தேன். இவளும் இந்த பயல இருந்துகிட்டு, நீ இந்த ஆளுக்கு ராத்திரியில பகல்லே பண்ணி கொடுத்து தெரியாது, ராத்திரில என்ன எரும மாட தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வாயை அடக்கி விட்டாளுங்க. நம்ம வாயை அடக்கவும் தான் சரி எதுவும் இல்ல போல இருக்குன்ட்டு போனேன். இல்லன்னு வையி, அன்னைக்கு மட்டும் அந்த வக்கியோளுக்கிட்ட தானே ஒளிஞ்சிருந்திருக்கான். கிடைச்சிருந்தான்னு வையி, அங்கேயே வக்கியோலை பத்த வச்சுட்டு இருப்பேன். ஆஸ்பத்திரியில வச்சுக்கிட்டு என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? கம்முன்னு இருங்க, யார் காலையே அது விழுந்தா எதுவும் தப்பா நினைச்சுக்க போறாங்க. அடியே இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்குது, அப்புறம் நீ பார்த்துட்டு கம்முன்னு இருப்பியா? ரகு எங்கம்மா? எங்கிட்டு போனாருன்னு தெரியலனே. அவர் தான் இன்ன வரைக்கும் ஆளை காணலன்னு சொல்லிட்டு போனு போட்டா ஃபோனே எடுக்கவே இல்லை. அப்புறம் இப்போ தான் 10 வாட்டி 15 வாட்டி கூப்பிட்டதுக்கப்புறம் ஃபோனை எடுத்தா. அப்படி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் வரத்துக்கு சாயங்காலம் பிள்ளைய பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு விட்டாரு. சரி இவன் இப்படி பண்ணிவிட்டானே, போலீஸ்ல எதுவும் கேஸ் எதுவும் கொடுத்தீங்களா இல்லையா? இல்லைண்ணே, பயமாக இருக்குண்ணே. நமக்கெல்லாம் இந்த போலீஸு கீஸுனால பயம் வேற. நம்ம குடும்பத்துக்கெல்லாம் அதெல்லாம் ஆகுமாண்ணே? அதான் அதெல்லாம் எதுவும் சொல்லலைண்ணே. என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? இவனை மாதிரி ஆளுங்களை எல்லாம் உள்ள தூக்கி வச்சு சும்மா நங்குன்னு குத்தி லாடம் கட்டணும். அப்பதான் இவனை மாதிரி ஆளுங்க மறுபடியும் முளைச்சு வரமாட்டானுங்க. அதை விட்டுட்டு பயந்துகிட்டு இருக்கீங்க. இல்லைண்ணே, எதுக்கு சும்மா தேவையில்லாத பிரச்சனை. அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை தம்பியும் சொன்னார், போலீஸு கேஸுன்னு போனோம்னா அப்புறம் காவியாவையும் வர சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஊருக்கே தெரிஞ்சு போயிடும், அப்புறம் அப்பா எதுவும் நினச்சிக்கனாலும் தப்பாக நினச்சிக்குவாரு அப்படின்ட்டாரு. அதனால தான் சரி எதுக்கு சும்மா இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டு, அவன் அடிச்சிட்டான் எல்லாம் பண்ணிட்டான், நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி சீக்கிரம் தாட்டி விட்டோம்னா அவங்க அங்கே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அப்படி
அதான் இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் தானே பிரச்சனை. கல்யாணம் பண்ணி போயிட்டா எந்த ஊர் என்னன்னு அவனுக்கு என்ன தெரியவா போகுது, இல்லை பிரச்சனை பண்ணுறதுக்கு என்ன வரவா போகிறான் அப்படின்ட்டு அப்படி. என்னமோ போங்கம்மா. ஒன்று ஒரு பிரச்சனைனா உடனே நம்ம போய் கேஸ் கொடுத்துடணும். அப்பதான் நாளை பின்ன வந்துட்டு நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதை விட்டு இந்த பிரச்சனை வெளியே தெரிஞ்சா தப்பா போயிடும், அந்த பிரச்சனை வெளியே தெரிஞ்சா தப்பா போயிடும்னு சொல்லிட்டு மூடி மூடி மறைச்சோன்னு வையி, பின்னாடி அது நமக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். இன்னுமே எனக்கு புரியலனே. பிள்ளைய நினைக்கிறதா, இல்லை இந்த மனுஷன் கோவப்பட்டு அடிக்கடி போட்டு விடுவான்னு அந்த பையனை நினைக்கிறதா, என்ன நினைக்கிறதுனே ஒன்றும் புரியலனே. ஏதோ எந்த சாமி புண்ணியமோ நம்ம பண்ணின புண்ணியம் நம்ம பிள்ளைக்கு கிடைச்ச மாதிரி காப்பாத்தியாச்சு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கிறது. இங்க பாருங்க, என்னைய கேட்டா போலீஸ் கேஸ் கொடுக்கறது தான் நல்லது. அவனை என்ன உள்ள வச்சு லாடம் கட்டணும். அப்படி இல்லையா கையையும் காலையும் அப்படியே முறிச்சு விட்டுறணும். அப்பதான் சாப்பாட்டுக்கும் கழுவுறதுக்கும் கூட முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுறணும். அப்பதான் அவங்களுக்கெல்லாம் வலி வேதனை என்னன்னு தெரியும். ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஃபோனை எடுக்கிறாரன்னு பார்த்தியா? நானும் 4 மணிலேருந்து அடிக்கிறேன், எடுக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கார்ல. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் போகிறாரே, இவரெல்லாம் என்ன மனுஷன்? இப்போ நான் என்ன சண்டை இல்லை என்ன சண்டைன்னு கேட்குறேன். எந்த குடும்பத்தில் தான் சண்டை இல்லை, அதுக்குன்னு இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போனால் எல்லாம் சரியாக போயிடுமா? என்னது, அவரோட ரூமில் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு போல இருக்கு. எடுக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எமர்ஜென்சியாக என்னன்னு தெரியல, இப்படி அடிக்கடி ஃபோன் ரிங் ஆகும் போது. சரி, என்னன்னு போய் பார்ப்போம். என்ன தூங்கிட்டு இருக்காரு போல இருக்கு. சாமி சாமி, ஏங்க ஏங்க, கூப்பிட்றது கேட்குதா என்னன்னே தெரியலையே. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. என்னடா இது, இப்படி காற்று கொதிக்குது. ஐயோ, இப்படி அனலா கொதிக்குதே. சாமி இங்கே பாருங்க. என்னங்க என்னங்க இப்படி காய்ச்சல் கொதிக்குது? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா மாமாட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலாவது கூட்டிகிட்டு போக சொல்லியிருப்பேன்ல. 2 பேரும் வெளியே வேற போயிட்டாங்க. சாப்பிட கூப்பிட்டது கூட எந்திரிக்கல. சரி, வெளியே ஊர்லேருந்து வந்தது டயர்டாக இருப்பீங்க போல இருக்குன்ட்டு தான் நாங்களே எடுப்பலை. இப்படி காய்ச்சல் கொதிக்குது. இல்லைங்க, அது என்னன்னு தெரியல, திடீர்னு இப்படி. பாருங்க, முதல்ல எந்திரிங்க எந்திரிங்க நீங்கள். இல்லைங்க, சுத்தமாக எந்திரிக்க முடியல, உடம்புல அடிச்சு போட்டாப்புல இருக்கு. ஃபோன் வேற ரிங் ஆகிட்டே இருக்கு, யார் என்னன்னு வேற தெரியல. அது ரிங் ஆகட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, முதல்ல எந்திரிங்க, ஹாஸ்பிட்டல் எதுவும் போயிட்டு வருவோம். இல்லைங்க, தூங்கி எந்திரிச்சா சரியாக போயிடும். என்னங்க தூங்கி எந்திரிச்சா சரியா போகும்? அது இப்படி அனலா கொதிக்குது, முதல்ல எந்திரிங்க. இல்லைங்க, வேண்டாங்க, நீங்கள் போங்க, நான் தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும். இந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் விட்டுட்டு போக முடியாது. மாமாவும் அக்காவும் வேற வெளியே போயிருக்காங்க. இங்கே பாருங்க, கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரேன், அதை குடிச்சிங்கன்னா கொஞ்சம் காய்ச்சல் குறையும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, எனக்கு வாயெல்லாம் ரொம்ப கசக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? சரி, நீங்கள் எந்திரிங்க, நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். வேணாங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இங்கே பாருங்க, எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கோம், இதில் என்ன சிரமம் இருக்குது? இதுவே எனக்கு காய்ச்சலாக இருந்தால் நீங்கள் எப்படியே விடுவீங்க? ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவீங்க தானே? ஒரு உதவிக்கு உதவி தான். அன்னைக்கு நீங்கள் என்னை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, அதுக்கு கைமாறா இது இருக்கட்டும். முதல்ல எந்திரிங்க சார், எந்திரிங்க. பார்த்து பார்த்து பொறுமையாக வாங்க. ஐயோ, நடக்கவே முடியல. அந்த அளவுக்கு உங்களுக்கு காய்ச்சல் கொதிக்குது, அப்புறம் எப்படி நடக்க முடியும்? வாங்க. ஃபோனு ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேங்கிறாரு. வர வெறிக்கு அப்படியே அந்த ஃபோனை எடுத்து போட்டு ஒட்டச்ச புள்ளம் போல தான் இருக்குது. அண்ணி, என்னப்பா அழகு, நல்லா இருக்கியா? வாழ்த்துக்கள். வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா 2 பேரும்? நல்லா இருக்கும் ஐயா. உன்னை இப்படி பார்க்கவே அம்புட்டுக்கு மனசு நிறைவா சந்தோஷமா இருக்குது. எல்லாம் உங்க ஆசீர்வாதங்கண்ணே. எந்த இடத்துக்கு போனாலும் உன் அடக்கம் தான் ஐயா. தம்பி, எப்படிப்பா இருக்க? அக்கா, நீ அக்கா எப்போ வந்த? மாமா வாங்க மாமா. நாங்கள் முதல்ல தான் வந்தோம். என்ன இதுதான் அண்ணன் கடைக்கு வரல நேரமா? இல்லக்கா, தூங்கிட்டோம் 2 பேரும், ஒன்னா போவோம்னு பேசிக்கிட்டு ராத்திரியில பையனுக்கு உடம்பு முடியலையா, அதனால அவனை பார்த்துக்கிட்டே இருந்தது, அழுதியா, அதான் எந்திரிக்க முடியல. ஏன் பையனுக்கு என்னாச்சு? அவன் தான் வண்டியிலேருந்து நான் தூக்கும்போது கீழே விழுந்து மண்டையில் கல் அடிபட்டு பணத்தையில் போட்டு வீட்டிலே தானே கிடக்குறான். ஐயோ, எப்பப்பா, எப்ப அப்படி ஆயிடுச்சு? அன்னைக்கு பாப்பா வயசுக்கு வந்ததுக்கு சாப்பாடாக்கி போடலான்னு வந்தோம்ல நீ, கிளம்புற நேரத்தில் தான் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நான் தூக்கி அப்படியே பையன் விழுந்து மண்டை அடிபட்டு ரொம்ப
ரத்தம் போயிருச்சு. அதனால ஆஸ்பத்திரியிலே வச்சுருந்தோம் ஒரு வாரம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு இப்போ கட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். வேற பக்கம் மாற்றி கட்டு ஒரு நாள் போட்டதுக்கே அது ஒழுங்காக கட்டு போடாமல் விட்டு சீ வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் மறுபடியும் அது இதுன்னு பண்ணி ஒரே இதாக அதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். அதனாலதான் அன்னைக்கு வரலையா நீங்க வாரேன்ட்டு? ஆமாம் அண்ணி, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஆசையாக இருந்தோம். அப்புறம் தான் சரி பையனை கூட அங்கே கூட்டிகிட்டு வந்து கட்டு போட்டுக்கலாம், பிள்ளைக்கு முதல்ல சாப்பாடாக்கி போட்டுருவோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் எங்கள் பொல்லாத நேரம் அது அப்படி ஆகிப்போச்சு. ஐயோ, இது தெரியாம நான் வேற சின்ன பொண்ணு மூஞ்சி கொடுத்து கூட பேசாம வந்துட்டேனே. அட கடவுளே, அவன் மனசு ரொம்ப நொறுங்கி போயிருப்பாளே. இப்போ எப்படிப்பா இருக்கான் பையன்? இப்போ கொஞ்சம் மாத்திரை மருந்தை கொடுத்து அப்படியே பார்க்குறோம். ஆனால் என்ன, ராத்திரியெல்லாம் தான் தூங்க மாட்டேங்கிறான், ரொம்ப அழுதுகிட்டே வலிக்கிறதுனால. ஏன்பா எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் என்ன வந்திருக்க மாட்டோமா? இல்லைக்கா, எல்லாருமே அம்புட்டு கஷ்டத்தோடு போயிருக்கீங்க. இந்த கஷ்டத்தோட கஷ்டமாக எதுக்கு இதை உங்களை சொல்லி கஷ்டப்படுத்தணுன்னு தான் யார்கிட்டையும் சொல்லலை. ஷோ என்னப்பா நீங்கள். சரி வாங்க வாங்க, வந்து உட்காருங்க, காப்பி வைக்கிறேன் குடிப்பீங்க. நாங்கள் குடிக்காம இருப்போமா? வைங்கண்ணே, நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. உங்கள் கையால் டீ குடிச்சு இப்போ ரொம்ப நாள் ஆகி போச்சு. இந்தா வைக்கிறேன்ப்பா. சின்ன பொண்ணு, ஏக்கா ஏக்கா, நீ அக்கா எனக்கு ஃபோன் பண்ண, சத்தியமாக என்னால் நம்பவே முடியலக்கா. என்கிட்ட நீ பேசவே இல்லைல்லக்கா. நீ பேசாமல் போனது எனக்கு எம்பிட்டு கஷ்டமாயிருச்சு தெரியுமா? உன்னைய பார்த்தோன்னே அம்பிட்டு ஆசாசியாக ஓடி வந்தேன்க்கா. சின்ன பொண்ணு, சத்தியமா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது சின்ன பொண்ணு. தம்பி குழந்தை இப்பதான் வந்து சொன்னாப்படி, எனக்கு கேட்டோன்னே உயிரே இல்லை. அதான் பார்த்தேன். என் சின்ன பொண்ணு என்னைக்குமே என் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஆளாக வந்து நிற்பேன், எல்லாம் பண்ணுவேன் வைப்பேன்னு சொன்னாலே இப்படி வராமல் ஒதுங்கிட்டாலே. எல்லாரும் மாதிரி நீயும் காசு பணம் எங்ககிட்ட இல்லைன்னோனையும் எங்களை ஒதுக்கிட்டியோன்னு நினச்சிட்டேம்மா. அதனால தான் நான் உன்னைய தப்பாக நினச்சிக்கிட்டேன். மன்னிச்சிடு சின்ன பொண்ணு, நான் வேணும்னு எதுவும் பண்ணலை. என் நேரம், என் பொல்லாத நேரம் இப்படி. ஏக்கா இது போதுக்கா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டிய. அம்புட்டு ஆசாசியாக இருந்தேன், என் செல்விக்கு எல்லாம் என் கையால் பண்ணணும் வைக்கணும்னு. கடைசியில் கோவிலுக்கு போய் இப்படி கட்டுக்கிட்டு போடுற நிலமை வரும்னு நினச்சி கூட பார்க்கலக்கா. அம்பிட்டு சிரமமாகவும் போச்சுக்கா. இதை உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் ஏற்கனவே புள்ள இப்போ தான் வயசுக்கு வந்திருக்கா. ஏற்கனவே நீங்கள் பல கஷ்டத்தில் இருக்கீங்க. இதை வேற எதுக்கு சொல்லி உங்கள் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தணுன்னு தாக்கா நான் சொல்லலை. என்ன மன்னிச்சிருக்கா. பையனுக்கு நல்லா நொனி வருவோடுதாக்கா இருந்தேன். எங்கிட்டாவது கட்டை மாற்றி போட்டால் மறுபடியும் பையனுக்கு சீ வச்சு பிரச்சனையாயிருட்டு தாக்கா நான் வரலை. ஐயோ சின்ன பொண்ணு, நீ பையனை பாருமா, நீ பையனை பாரு. இப்போ மட்டும் இந்த கடை வேலை இல்லைன்னு வையே, நான் கேட்ட நிமிஷம் ஓடி வந்துடுவேன். என்ன பண்ணுறதுனே தெரியல போ. எனக்கு நான் வந்துடுறேன்ல, ஒரு வார்த்தை இந்த மாதிரி நீ சொல்லியிருந்தீனா பிள்ளையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்திருப்பேன்ல. எதையுமே நீ சொல்லவும் இல்லை பாரு. இல்லைக்கா, நீங்களே கஷ்டப்பட்டு இப்போ தான் கையை உனி காலை உனி கடைய ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நேரத்தில் நான் இதெல்லாம் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு தாக்கா சொல்லலை. அதுவும் இல்லாமல் நீ என் முகம் கொடுத்து கூட பேசலன்னொன்னையும் ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே வரலக்கா. நீ என்னை வெறுத்துட்டேன்னு நினச்சி எனக்கு அம்பிட்டு கஷ்டமாக போச்சுக்கா. 1000 பேர் என்கிட்ட பேசாமல் முகம் கொடுக்காம இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேங்க்கா. ஆனால் நீ பேசாமல் போனது எதுமோ மாதிரி ஆகி போச்சுக்கா. மன்னிச்சிரு சின்ன பொண்ணு, இப்படி நடக்கும்னு நினைச்சு பார்க்கலம்மா, மன்னிச்சிரு. ஐயோ அக்கா, நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதக்கா. நீ வியாபாரம் பண்ணணும், நீ நல்லா இருக்கணும், எல்லாரும் முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணுக்கா. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பையனை நல்லா பார்த்துக்க சின்ன பொண்ணு, எதையும் தப்பாக விட்டுறாத சரியா?